வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி வைக்கின்ற மிக முக்கியமான கட்சி எது? மேலும் பன்னீர்செல்வத்துடன் தொடர்பில் கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கட்சிகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிகவும் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் அதிமுக வர்சஸ் திமுக என்று இருந்த இதுவரை அரசியல் களம் என்பது தற்பொழுது இந்த முறை மாறியுள்ளது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் என்று பலராலும் பேசப்படக்கூடிய கட்சி என்பது தாவேகா என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் அதிமுக இந்த முறை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கேட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பெறாது என்ற தகவலை தான் பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியாக கூறியுள்ளார். 2021 சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் அதிமுக தோல்வியடைந்தது. இது மிகப்பெரிய தோல்வி ஒன்றும் கிடையாது. சுமார் 3.5 லட்சம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் எடப்பாடி தோல்வியடைந்தார். அதுவும் என்ன காரணம் என்று பார்த்தால் சிறுபான்மையினர்கள் அதிக அளவில் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தியதும், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் அப்பொழுது அதிமுகவில் இணையாமல் இருந்ததும் அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. அதனை தொடர்ந்துதான் ஓபிஎஸ் அவர்கள் இவர்களது இருவரது ஆதரவை நாம் இழந்தால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களது ஆதரவை இழப்போம், சிறுபான்மையினர்களது ஆதரவுகளை இழப்போம் என்று கூறிதான் எடப்பாடியிடம் பலமுறை அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அது தோல்வியில் தான் முடிந்தது. மேலும் ஓபிஎஸ்ஸையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் கூட்டணியும் கிடையாது, இணையப்போவதும் கிடையாது என்பதை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தனது ஆதரவாளர்களுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தெரிவித்தார். தற்பொழுது தாவேகாவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய பேச்சுவார்த்தையும் நடத்தப்படுகிறது. டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்தி வருகிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தல் என்பது அதிமுக ஒருபோதும் வெற்றியடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியது சரியா, அல்லது அதிமுக தான் 2026 ஆட்சியை அமைக்குமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.